ஸ்ரீ தேவி பாகவதம் 63ஆம் பகுதி. ஸ்ரீ ராமபிரானை அன்னை சீதை பிரிதல். பன்னக சாலைக்குள் சென்ற சீதை ஸ்ரீராமரின் நித்யாக்னியை துணையாக நினைத்து அந்த அக்னியின் முன்னால் நின்று ராவணனை நோக்கி, ராவணா, சென்று விடு, எனது கணவர் இதை அறிந்தால் உன்னை கொன்று விடுவார் என்று பலமாக கூறினாள். அப்போது அன்னை சீதையின் அருகே சென்ற ராவணன் அவளை பலாத்காரமாக தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அப்போது தேவி சீதை ராமா ராமா, லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று பலமாக கூச்சலிட்டாள். அதை கவனிக்காத ராவணன் அவளை தனது விமானத்தில் ஏற்றி கொண்டு வான வீதி வழியாக வந்தபோது அருணனின் குமாரனான ஜடாயு அதை கண்டு தடுக்க முயன்றார். இருவருக்கும் இடையில் பெரும் போர் நடைபெற்றது. இறுதியில் ராவணன் ஜடாயுவின் சிறகுகளை தனது வாளால் வெட்டி வீழ்த்தி விட்டு இலங்கைக்கு சென்று அசோகவனத்தில் அன்னை சீதையை சிறை வைத்துவிட்டு கொடிய அரக்கியர்களை அவளுக்கு காவல் வைத்தான். அதன் பின் ராவணன் அடிக்கடி தேவி சீதையிடம் சென்று தன்னை திருமணம் செய்யும்படி வற்புறுத்துவான். அவனது சொற்படி அரக்கிகளும் ராவணனை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்துவர். இவற்றை செவிமடுத்து தேவி சீதை வேதனைப்பட்ட போதும் தனது கணவரான ஸ்ரீ ராமபிரான் வந்து காப்பாற்றுவார் என்ற துணிவுடன் இருந்தாள். சிறகுகள் வெட்டப்பட்ட ஜடாயு, ராமா ராமா, ராவணன் சீதா பிராட்டியாரை தூக்கிச் செல்கிறான் என்று புலம்பியபடி குற்றுயிராக கிடந்தார். ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் சீதைக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்று நினைத்து விரைவாக வந்தனர். வழியில் குற்றுயிராக கிடந்த ஜடாயு நடந்தவற்றை கூறிவிட்டு உயிர் துறந்தார். பின் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் ஜடாயுவின் ஈம கிரியைகளை செய்துவிட்டு செல்லும் போது வழியில் அவர் கபந்தாசுரனை கொன்று அவனுக்கு சாப விமோச்சனம் அளித்துவிட்டு அந்த கபந்தாசுரனின் வார்த்தையை கேட்டு கிஷ்கிந்தையில் சுக்ரீவனை சந்தித்து அவனுடன் நட்பு கொண்டு அவனது மனைவியை கவர்ந்து மிக்க பலசாலியான வாலியை கொன்று வாலியின் ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு வழங்கினார். அப்போது மழைக்காலம் வந்ததால் 4 மாதங்கள் சுக்ரீவனுடன் தங்கியிருந்தார். அப்போது தேவி சீதையின் நினைவுகள் வந்து அவரது மனத்தை வாட்டி வதைத்தன. சீதையை எவ்வாறெல்லாம் ராவணன் துன்பப்படுத்துகிறானோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமபிரான் மிகுந்த வேதனையுடன் இருப்பதை பார்த்து கவலையடைந்த லக்ஷ்மண சுவாமி கூறினார், அண்ணா, எமக்கு துன்பங்கள் புதிதானவை அல்ல. அரசை துறந்து காட்டிற்கு வந்த போதும் பெரும் துன்பம். நல்லோர்கள், பெரியோர்கள், ஞானிகள், தேவர்களுக்கு கூட பல துன்பங்கள் வந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இது இயல்பானதொன்று. துயரம் வரும்போது துணிவுடன் அதை எதிர்த்தால் தான் வாழலாம். அதனால் தைரியமாக இருங்கள் என்று கூறிய பின் ராமனது மனம் சற்று தெளிவடைந்தது. ராவணனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவரின் மனதில் துளிர்த்தது. 63ஆம் பகுதி நிறைவடைந்தது.